ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா ஒரு பையனை காதலிச்சாலும் தன்னோட அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தன்னோட மொரமாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க சந்திக்க கூடாத கேட்க கூடாத ஓசைகள் எல்லாம் ராத்திரி கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட அவங்க கணவர் பக்கத்துல ஏன் பேசியிருக்க கூட மாட்டாருங்க. ஆனா ராத்திரி 12 மணி ஆனா மட்டும் அவரு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு பக்கத்து ரூம்ல போய் தாப்பால் போட்டுப்பாரு. ஒரு நாள் அங்க என்னதான் நடக்குதுன்ற மாதிரி மனைவி காது வச்சு கேட்கும் போதுதான் அங்க ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. அதை பார்த்து அந்த மனைவி அதிர்ந்து போறாங்க. அப்படி அங்க வந்த பொண்ணு யாரு, அப்படி அந்த அறைக்குள்ள என்னதான் நடக்குது, முறைமாமன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த கணவர் உண்மையில யாரு அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த கதை இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். படம் தெலுங்குல மட்டும்தான் OTT-ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாதனால பாலியல் தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட்ல ஒரு இருட்டுல வந்து நிக்கிறாங்க. அவங்க கையில போன் இருக்குங்க. அந்த போன்ல பிளாஷ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரா ஹீரோயின் கிட்ட வந்து எவ்வளோன்ற மாதிரி ரேட்டு கேட்க எல்லார்கிட்டையும் 60,000 ரூபாய், 1,00,000 ரூபான்ற மாதிரி ரேட்டை அதிகப்படுத்தி சொல்றாங்க. எது அவ்வளோ ரேட்டான்னு சொல்லி எல்லாரும் அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப அப்பதான் அங்க 2 வீலர்ல கொஞ்சம் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன வயசு பையன் வராங்க. ஒரு 20-23 வயசு இருக்கும். பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான். அவன் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து எவ்வளோன்ற மாதிரி கேட்க அவங்க வெறும் 1000 ரூபான்னு சொல்றாங்க. அவனுக்கு நம்பவே முடியல. வெறும் 1000 ரூபாய் தானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அவனுடைய வீட்டுக்கும் வரான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணிடுறேன்னு சொல்லி அங்க நிறைய கேண்டில்லாம் அவன் ஏத்தி வைக்கிறான். ஏத்தி வச்சுட்டு இருக்கும் போது தான் நான் 23 வயசுலயும் சிங்கிளா தான் இருக்கேன். வாழ்க்கையில வேலை தேடி எந்த வேலையும் கிடைக்காம நிறைய கஷ்டப்படுறேன். கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்ல. அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க இந்த வேலைக்கு வந்ததுக்கு என்ன காரணம், உண்மையில நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயின் ஒரு கதையை சொல்றாங்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அவங்களுடைய 2 தோழி நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஏ பைத்தியக்காரி, இன்ஸ்டாகிராம்ல என்ன வீடியோ நீ அப்லோட் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி அந்த வீடியோவையும் காட்ட நம்ம ஹீரோயின் நேத்து ராத்திரி ஏதோ ஒரு மர்மமான நபரை தலகாணிய வச்சு போட்டு தள்ளிருக்காங்க போல. அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லயும் அப்லோட் பண்ணி வச்சிருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க ஹீரோயினுடைய 2 தோழிகள் கிட்ட அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய நம்பருக்கு போலீஸ்காரங்க கால் பண்ணி பாக்குறாங்க. போனு அந்த வீட்லயே இருக்க ஹீரோயின் வீட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அங்க வந்த போலீஸ்காரங்களையும் ஹீரோயின் போட்டு தள்ளான்னு வர கட் பண்ணா இது எல்லாமே ஒரு ஷார்ட் பிலிமுங்க. அரவிந்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் இந்த ஷார்ட் பிலிமை எடுத்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த அரவிந்த் டைரக்ட் பண்ண ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்ப. அப்பதான் அரவிந்தும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லவ் லெட்டரை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். வீட்டுக்கு போய் இதை படிச்சு பார்க்கவும் சொல்றான். நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா இப்ப முன்ன நடிச்சாங்களே இந்த ஷார்ட் பிலிம், இது மாதிரி நிறைய குறும்படங்கள்லாம் நடிச்சு எப்படின்னா ஹீரோயின் ஆகணும்னு நினைப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அப்பா மட்டும்தான், கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ வீட்டுக்கு வந்து இந்த அரவிந்த் கொடுத்த லவ் லெட்டரையும் பார்க்க அவங்களுக்கு அரவிந்த ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அரவிந்துமே கடந்த ஒரு வருஷமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன தீபாவளிக்கு நீ பட்டாசு வெடிச்சது, தெருக்கடையில பானிபூரி சாப்பிட்டது, கம்பல் மூக்குத்தின்னு வாங்கின எல்லா இடத்துலயும் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ என் காதலியும் சொல்லிருக்கன்ற மாதிரியும் வெளிப்படுத்த அரவிந்துக்கு போன் பண்ணி ஒரு காஃபி கடைக்கும் வர சொல்றாங்க. அரவிந்தும் பல கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு ரிங்க வாங்கிட்டு அவ நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்குள்ள நம்ம அவகிட்ட ரிங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி காஃபி கடைக்கும் வர அவர் ரிங்க எடுக்க ஆனா ஹீரோயினோ அவங்க பையில இருந்து ஒரு பத்திரிகை எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினான அப்பர்ணாக்கு திருமணமாங்க. அங்க அரவிந்த் சுக்குநூறா உடஞ்சு போறாரு. அவருக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி கேட்கும் போதுதான் நேத்து ராத்திரி என்னாச்சுன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் அப்பர்ணா சொல்றாங்க. நம்ம அப்பர்ணாக்கு அப்பா மட்டும்தான் இருப்பாருன்னு சொன்னல, அப்படி அவங்க அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கோங்க. என்ன ஏதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா ஒரு பெரிய நோய் தாக்கி இருக்கிறதாகவும் அப்படி உங்க அப்பாவை காப்பாத்தணும்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுன்ற மாதிரியும் சொல்றாங்க. நேரா வீட்டுக்கு வராங்க. அவங்களோட நகைகள், அவங்க சேர்த்து வச்ச பணம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட நகைகள்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பேங்க்ல வித்து அதுலயே இவங்களால ஒரு 2 லட்சம் காசு தான் ரெடி பண்ண முடியுது. மேற்கொண்டு இவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கடன் கேட்கறாங்க. சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணா அவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. அப்பதான் ஒரு தெருவோரத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் போதோ அங்க நிறைய பேரு போன்ல பிளாஷ் அடிச்சு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்க்கும் போதுதான் அப்பர்ணாக்கும்
ஒரு யோசனை வருதுங்க. வேற வழி இல்ல, நம்மளால எப்படியும் இந்த காசை ரெடி பண்ண முடியாது, நம்மள வித்தாச்சு நம்ம அப்பா ஆபரேஷனுக்கு காசை ரெடி பண்ணிடுவோம், அதுக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்லி இவங்க அந்த கூட்டத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் வந்து நிக்கிறான். அந்த பையன் கிட்டயும் இவங்க ஒரு பெரிய அமௌண்ட் சொல்ல, அவனுமே நம்ம ஹீரோயினை சுத்தி முத்தி பார்த்துட்டு பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க, சரி வண்டியில ஏறி உக்காருன்னு சொல்ல, ஹீரோயினும் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு கண் கலங்கி வண்டியில உக்காரலான்னு வர, அப்பதான் ஹீரோயினுடைய மாமா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. ஏமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? என் பையன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசுலாம் என்கிட்ட இருக்குமா, அதை உங்க அப்பாவுடைய ஆபரேஷனுக்கு நான் கட்டிடுறேன், அதுக்கு பரிகாரமா என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, இப்போ அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் அந்த தரையில உட்காந்து அழுகுறாங்க. அப்படி அந்த ராத்திரி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன்னோட அப்பா ஆபரேஷனுக்கும் காசை கட்டி இப்ப அவங்க மாமாவுடைய பையனான தன்னோட மொரமாமனையே நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. சோ அந்த பத்திரிகையை தான் இப்போ இந்த அரவிந்த் கிட்ட கொடுக்க, அரவிந்துக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலைங்க. இவ இப்படி பண்றதுக்கு ஒரு நல்ல காரணமும் இருக்குன்னு சொல்லி அவரு அமைதியா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க, இப்ப கட்டாச்சுனா நம்ம அபர்ணாக்கு நல்லபடியா திருமணம் நடக்குது அவங்க மாமாவோட தாங்க. என்னதான் இங்க காதலன் கிட்ட ரொம்ப அழுதுகிட்டு வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ற மாதிரி காட்டினாலும் அங்க சிரிச்சுக்கிட்டு தான் தாலி கட்டிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கும் அவங்க வராங்க. இரவு பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு வந்தா அங்க கணவரோ ஹெட்போனை போட்டுக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. சரி டயர்ட்ல தூங்கி இருப்பாரு போல இருக்குன்ற மாதிரி நம்ம அபர்ணாவும் பக்கத்துல தூங்க, அப்பதான் ராத்திரி கரெக்டா ஒரு 2:30 மணி ஆகுது. பக்கத்துல தூங்கிட்டு இருந்த அந்த கணவர் திடீர்னு எழுந்துக்கிறாரு. அப்படியே எழுந்து மனைவிக்கு தெரியாம நைஸா அவங்க வீட்லயே வேற ஒரு ரூம் இருக்கோங்க, அந்த ரூமுக்குள்ளேயும் போறாரு. அங்க போனா ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட அந்த ரூம் கதவையும் அவர் பூட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கண்முழிக்கிற நம்ம அபர்ணா நைட்டு 3 மணிக்கு நம்ம கணவர் எங்க போனாருன்னு சொல்லி அப்படியே தேடி ஹால் பக்கம் வந்தா அங்க ஏதோ பொண்ணோட வாய்ஸ் கேக்குதுங்க. என்னன்னு சொல்லி அந்த பக்கத்து ரூம்ல காது வச்சு கேட்கும் போதும் அங்க ரொம்ப தப்பான சத்தங்கள்லாம் கேக்குது. அப்பதான் தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு போல இருக்கு. அந்த காதலை மறைச்சுதான் நம்மள கட்டாய திருமணம் பண்ணிருக்காரு. இப்ப திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதலை தொடர்றாரு. அந்த பொண்ணோட தான் இந்த அறையில இருக்காருன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் உடஞ்சு போய் கதறி அழுகுறாங்க. சோ இதுதான் என் வாழ்க்கையில நடந்ததுன்ற மாதிரியும் ஓப்பனிங் சீன்ல இந்த வெள்ளை சட்டை போட்ட ஒரு பையன் கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி பையனும் ஆர்வமா கேட்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்து மீதிய சொல்றன்ற மாதிரி ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. இவனும் கொஞ்சம் ரிலாக்ஸா புகை பிடிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப திடீர்னு அந்த பையன் பின்னாடி ஒரு கருப்பு கயிறை போட்டு அங்கேயே அந்த பையனுடைய கழுத்தை போட்டு நெரிச்சு அந்த பையனை கதற கதற அங்க நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளுறாங்க. என்னங்க சொல்றீங்கன்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் உண்மையிலேயே யாருன்ற மாதிரி உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல தெரிய வரும். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையிலயும் அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு ஜூஸ் கடைக்கும் வராங்க. அந்த ஜூஸ் கடையிலயும் போதைப் பொருட்கள் இருக்கான்ற மாதிரி கேட்க, இங்கெல்லாம் விக்கிறது இல்ல, பஜ்ஜி கடையில போய் கேளுன்ற மாதிரி சொல்ல, ஒரு முட்டை பஜ்ஜிக்கு நடுவுல வச்சு அவனும் அந்த போதைப் பொருளை கொண்டு வர, எனக்கு இன்னும் பச்சையா இருக்கிற ஒரு பொருள் வேணும்ன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஏரியால ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸை எழுதி கொடுக்க, இவங்க அந்த அட்ரஸுக்கு வந்து கமலேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை பாக்குறாங்க. அந்த நபர்கிட்டயும் ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதா சொல்லி வராம விட்டுருவாங்க போல. உடனே அந்த பையன் கிட்டயும் அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொல்றாங்க. அந்த கமலேஷ் பையனும் நம்ம ஹீரோயினோட அழகுல மயங்குறான். இந்த பொண்ணை எப்படின்னா அடையணும்னு நினைக்கிறான். ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்களா, நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குவான்ற மாதிரி அந்த கமலேஷ் இப்ப கேட்க, நம்ம ஹீரோயினும் அங்க சரின்னு சொல்ல, அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸுக்கு இப்ப அந்த கமலேஷ, அதாவது யார் என்னன்னே தெரியாத இந்த பொருளை வித்துட்டு இருக்க கமலேஷ கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அப்படிதான் அங்க வந்த கமலேஷ் கிட்ட மறுபடியும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்கு போகுதுங்க. அதாவது அவங்க கணவர் அந்த அறையில இருப்பார்ல, அதை இவங்க கேட்டிருப்பாங்கல்ல, அதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அப்பர்னா அவங்களுடைய பெட்லயே வந்து அழுதுகிட்டே படுக்க, ஒரு 2 மணி நேரம் பொறுத்து அவங்க கணவரும் பக்கத்துல வந்து படுப்பாரு. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட வாழ்ந்த வாழ்க்கையே நரகமா தாங்க இருக்கும். காலையில இவங்க தோசை சுட்டு கணவருக்கு எடுத்துட்டு வந்தா அவரு போன்ல ஒரு லவ்வரோட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சேட் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு வைரல்லாம் எரியும். இன்னொரு பக்கம் படிக்கத்துல உட்காந்து அவங்க லவ்வர் கூடயும் குசு குசுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க இவரு டென்ஷன் ஆவாரு. ஒரு நாள் ரோட்ல அந்த பொண்ணோட அவங்க கணவர் போறதெல்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் கொள்வாங்க. அப்படி ஒரு ராத்திரி தான் மறுபடியும் அவங்க கணவர் நம்ம ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் பக்கத்து ரூமுக்கு வரலான்னு வர, ஆனா ஹீரோயின் தூங்காம முடிச்சிருக்க கையும் களவுமா தான் கணவரை பிடிக்கலான்னு அவங்களும் எழுந்து பின்தொடர்றாங்க. ஆனா இந்த சமயம் அவங்க கணவர் நம்ம ஹீரோயின் அபர்ணாவுடைய ரூமை பூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க காலையில விடியற வரைக்கும் ரூமுக்குள்ள முழிச்சுக்கிட்டே உக்காந்துகிட்டு இருக்க, காலையில கதவு திறந்தவன கணவரை 2ல 1 கேட்கலான்னு பார்த்தா அவங்க மாமனார் வேற வந்துடுறாருங்க. ஹீரோயின் கணவர்
கணவரும் அவங்க அப்பாவையும் தான் மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தியேட்டருக்கு போறாரு. அங்கேயும் அவர் லவரை சைட்ல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கைய புடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கடத்துல பொறுமையை இழந்த நம்ம அபர்ணாவுமே ராத்திரி சமயத்துல அவங்க கணவர் போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அங்க பளிச்சுன்னு அவங்க கணவரை ஒரு அறவிடுறாங்க. ஏயா அப்ப என்ன கல்யாணம் பண்ண? உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னா அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, ஏன் ஒவ்வொரு ராத்திரியே என்ன சாவடிக்கிறன்ற மாதிரி கேட்க, என்ன எதிர்த்தா பேசுறன்னு சொல்லி ஹீரோயினோட கணவரும் பயங்கரமா கோவப்பட்டு பக்கத்துல ஒரு பெரிய புக் இருக்குங்க, அந்த புக்கை எடுத்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறாரு. ஹீரோயின் அங்க கால்ல விழுந்து வலிக்குதுங்க என்ன அடிக்காதீங்கன்ற மாதிரி அழுக. அப்பதான் சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. என்னை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி நேரா ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு ஹீரோயினை அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சு அடைக்கிறாரு. அப்படி ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து பயங்கரமா அலறாங்க. கதவை தரன்ற மாதிரி எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. குளிர் தாங்காம ஒரு இடத்துல உறைஞ்சி போறாங்க. அப்பதான் காலையில ஒரு 5 மணிக்கு அவது கதவை திறந்துட்டு போக இவங்க வெளியே வந்து மயங்கி விழுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்துதான் நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட கணவருக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும்னு சொல்லி அபர்ணா ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப அவங்க கணவர் தூங்கிக்கிட்டு இருக்க எழுந்து பார்த்தா மனைவிய காணோம். என்னன்னு பக்கத்து ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க அவங்க மனைவி ஏதோ ஒரு ஆணோட பேசி கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப உள்ள காமிச்சா நம்ம ஹீரோயின் அவங்க கணவரை வெறுப்பேத்தனே சொல்லி அவங்க காதலிச்சிருப்பாங்களா அந்த பையன் அரவிந்த், அவங்கிட்ட இந்த விஷயத்த புரிய வச்சு இப்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் நடிக்க செய்வாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து இப்ப இந்த கணவர் பயங்கரமா டென்ஷன் ஆவாரு. அடிக்கடி அரவிந்த வீட்டுக்கு வர வச்சு உங்க கணவர் வர சமயத்துல வெளியே போன்ற மாதிரி நடிக்க சொல்லுவாங்க. அதை பண்றப்போவும் அவங்க கணவர் கோவப்படுவாரு. எப்பெல்லாம் அவங்க கணவர் அவங்க காதலியோட போன்ல பேசுறாரோ இவங்களும் வேணுமுன்னே அரவிந்தோட போன்ல பேசுற மாதிரி நடிப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் அவங்க கணவர் திடீர்னு போன் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. அப்போ ஒரு நாள் வீட்டுல இருக்கிற வெத்தலையில ஹீரோயினோட கணவர் ஹீரோயினோட முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. என்ன இவருக்கு திடீர்னு நம்ம மேல பாசம் வந்துருச்சு என்னன்னு கேட்போன்னு சொல்லி அவங்க கணவரோட அறைக்கு வர, ஆனா அவங்க கணவரோ ஒரு கத்திய வச்சு அவரே தாக்கிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்கும் போதுதான் அவங்க கணவர் காதலிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கு திருமணம் போல இருக்கு. அதை பார்த்தும் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உருக்கமாகறாங்க. அப்பதான் ராத்திரி தன்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து அபர்ணாவும் அவங்க கணவர் பக்கத்துல உட்காந்து, மாமா உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் மாமா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே நீதான் மாமா. சின்ன வயசுல முதல்ல நான் ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்தது உன்னோட பேரோட தான் மாமா. நம்மளாம் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். அப்படி அங்க படிக்கும் போதும் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ரோஜா பூ எடுத்துட்டு வந்த மாமா. ஆனா நீ வேற ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டு அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாமா. அப்பதான் நீ வேற யாரையோ காதலிக்க போல இருக்கு, உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி நான் போயிட்டேன். அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு நான் நடிகை ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அரவிந்த்னு ஒரு பையன் வந்தான், அவனை காதலிச்சேன். இப்ப மறுபடி உன் கூடயே திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு புரியுது மாமா, நீ ஒரு பொண்ணை காதலிச்ச அந்த பொண்ணை தான் மனசுல நினைச்சிருக்கன்ட்டு. நானும் அரவிந்த மனசுல நினைச்சுக்கிட்டு தான் உனக்கு கழுத்தை நீட்டினேன். ஆனா எப்போ நான் உன்னோட மனைவி ஆனனோ அதுல இருந்து நான் உனக்கு மட்டும் தான் மாமா உண்மையா இருக்கேன். உன்னை வெறுப்பேத்தனும் தான் அரவிந்த சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சேன். நான் ரொம்ப உன்னை காதலிக்கிற மாமா, என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி அங்க கதறி அழுக. இதெல்லாம் கேட்க அவங்க கணவருக்குமே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுங்க. தன்னோட மனைவி எவ்வளவு நல்லவங்களான்னு சொல்லி அங்க கண் கலங்கி அழுகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப அந்த இரவே இவங்க 2 பேரும் ஒன்னா தூங்குற மாதிரியும் காட்ட, இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமா மாறப்போகுதுன்ற மாதிரி நினைக்கும் போதுதான் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலைல எழுந்து தன்னோட மாமாக்கு பிடிக்குமேனு சொல்லி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சூப்பரா சமைக்கலாம்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க மர்மமான முறையில நம்ம ஹீரோயினோட கணவரான இந்த மனுஷன் விஷத்தை குடிச்சு இறந்து கிடக்குறாரு. இவர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு, என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. சொந்தக்காரங்களா வராங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பாடிய அடக்கம் பண்றாங்க. ஹீரோயின் கண் கலங்கி தனிமையில அவங்க பெட்ல படுத்து அழுதுகிட்டு இருக்க, அப்பதான் அவங்க வீட்டு கபோர்டையும் அவங்க திறக்குறாங்க. அங்க அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்குங்க. ஹீரோயினுடைய கணவர் காதலிச்சிருப்பார்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் அந்த கபோர்ட்ல இறந்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஒன்னும் புரியலைங்க. ஐயோ நம்ம கணவர் அவரு காதலிக்கிற பொண்ணை போட்டு தள்ளிட்டு அவரும் ரசத்தை குடிச்சு இறண்டாரு போல இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய காதலனான அரவிந்துக்கு கால் பண்றாங்க. உடனே இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. பக்கத்து ரூம்ல நம்ம ஹீரோயினுடைய அப்பா தூங்கிக்கிட்டு இருக்க அந்த ரூமை தாப்பால் போட்டுட்டு அரவிந்தையும் அந்த ரூமுக்கு வர வச்சு அங்க இருக்கிற தான் கணவரோட காதலியோடைய பிணத்தை காமிக்க அரவிந்தோ அங்க பயங்கரமா ஷாக்காவ, நம்ம காதலிச்ச அபர்ணாவுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த நேரத்துல போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னா தேவையில்லாம ஊ மேலதான் சந்தேகம் வரும், எதனா பண்ணி இந்த பாடியை இங்க இருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். எதனா கோணிப்பை இருக்கான்னு கேட்கும் போதோ அங்க அபர்ணாவுமே கோணிப்பை இல்ல, ஒரு பாலடைஞ்ச பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில ஒரு நபரை வைக்க முடியும்னு சொல்லி அந்த பெட்டியும் எடுத்துட்டு வராங்க. அப்படி அந்த பெட்டியில அவங்க கணவர் காதலியோடைய பாடியையும் எடுத்துக்கிட்டு அந்த பாடிய ஒரு ரகசியமான இடத்துல புதைச்சிடலான்னு சொல்லி இப்ப நம்ம அரவிந்த்
அபர்ணாவோட அந்த ரகசியமான ஒரு பழைய ஃபேக்டரிக்கும் வராரு. அப்படி ஒரு இடத்துல நம்ம அரவிந்த் குழிய நோண்டிக்கிட்டே இருக்க அதுக்குள்ள அபர்ணாவை போய் அந்த பெட்டியை திறந்து அந்த பிணத்தை வெளியே எடுக்க சொல்றாரு. இப்ப குழிய நோண்டிட்டு அந்த பெட்டியை வந்து பார்த்தா அங்க பெட்டியில இருக்கிற பிணத்தை காணுங்க. அரவிந்துக்கும் அங்க ஒண்ணும் புரியல. என்னாச்சுன்ற மாதிரி திரும்பி பார்க்கும் போதோ அங்க இந்த அபர்ணா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கட்டையை எடுத்து அரவிந்தோடைய நெத்திலேயே அடிக்க அரவிந்தும் மயங்கி விழ மயக்கத்துல இருந்து எழுந்து என்னாச்சுன்னு பார்க்கும் போதோ அங்க இந்த ஹீரோயினோட சேர்ந்து ஹீரோயின் கணவரோட காதலியும் நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த அரவிந்த பார்த்து முறைக்கிறாங்க. அங்கதாங்க ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அதாவது அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் கணவரோட பாடியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த கபோர்டு திறந்திருப்பாங்க. திறந்து பார்க்கும் போதோ அங்க அவங்க கணவரோட காதலி மயக்கத்துல இருக்க மாட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு அவங்க மண்டையில அடிபட்டிருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் தண்ணி கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? நீங்க என் கணவரை தானே காதலிச்சீங்க, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு கேட்கும் போதோ எல்லாத்துக்கும் உங்க காதலன் அரவிந்த் தான் காரணம், அவன் பண்ண பிளான் தான் இது எல்லாமேன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்பதான் இந்த அரவிந்தோடைய சுயரூபத்தை காமிப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் குடும்ப கஷ்டத்தினால அவங்க தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த அரவிந்த் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அரவிந்த் என்னதான் அந்த இடத்துல அதை ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாலும் அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான கோபமும் பகையும் இருக்குங்க. எப்படின்னா ஹீரோயினை அவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிச்சு நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அப்பதான் அரவிந்துக்கு ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் இந்த வெள்ளை சட்டை, இன்னொருத்தன் கமலேஷ்னு ஒருத்தன் இருந்தானே, அதான் இந்த விஷயத்த சேல்ஸ் கூட ஹீரோயின் கிட்ட பண்ணானே. அப்படி அரவிந்த் அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அபர்ணாவுடைய கணவரை வந்து பாக்குறாங்க. அபர்ணா இல்லாத சமயத்துல அவங்க கணவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அபர்ணாவோட கணவர் ஒரு அப்பாவிங்க, தன்னோட முறை பொண்ணு அப்படின்னு அவரும் மனசுக்குள்ள கனவுகளோட தான் அபர்ணாவை கட்டிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட அபர்ணாவை நான் காதலிச்ச, அவ எனக்கு தான் சொந்தம், உன்கிட்ட 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்னு, அபர்ணாவை உன்னை வெறுக்க வைக்கணும். ரெண்டாவது, நான் ஒரு பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்புவேன், ராத்திரி ஆச்சுனா அந்த பொண்ணு கூட நீ பழகிற மாதிரி நடிக்கணும், அதுல அபர்ணா இன்னும் உன்னை வெறுக்கணும். அப்படி அவளை வெறுக்க வச்சு ஒரு கடத்துல அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குற, அதுக்கப்புறம் அபர்ணாவை நான் கட்டிப்பேன், அதை மட்டும் நீ பண்ணலனா உன்னோட அப்பாவை 3 பேரை சேர்ந்து போட்டு தள்ளிடுவோன்ற மாதிரியும் மிரட்டுவாங்க. அப்பதான் அபர்ணாவோட கணவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படிதான் அவரு இந்த டிராப்ல மாட்டிருப்பாரு. அப்படி திருமணத்துக்கு அப்புறம் அந்த இரவு அந்த அரவிந்தே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இவரோட வீட்டுல விட்டுட்டு அவன் ஜன்னலுக்கு வெளியே காத்திருக்க அவனுக்கு பயந்துகிட்டு இந்த அபர்ணாவோட கணவரும் அந்த பொண்ணோட ரூம்ல உக்காந்துகிட்டு ஆக்சுவலி அவரும் அந்த இடத்துல நடிக்க தாங்க செஞ்சிருப்பாரு. தான் மனைவியை நினைச்சுக்கிட்டு அங்க வெத்தலையில தான் மனைவியோட உருவத்தை வரைஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுமே அங்க போனை உட்காந்து சேட் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க. அங்க ஹீரோயினை நம்ப வச்சிருப்பாங்க. இதுன்னு மட்டும் இல்லைங்க, ஹீரோயின் கடைக்கு போகும்போது எதிர்க்கிற பைக்ல வந்ததும் பிளான் தான். நிம்மதியா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கணவர் படத்துக்கு போலான்னு போனப்போ அங்கேயும் இந்த பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சு பின்னாடியே உட்காந்து இந்த அரவிந்த் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி, எதுக்குப்பா அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டினாருன்னு கேக்குறீங்களா? அதுவும் இந்த அரவிந்த் மிரட்டினதுனால தான். என்னதான் இந்த கணவர் ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்க மனைவியை பூட்டினாலும் இந்த கணவர் வெளியே உட்காந்து அழுதுருப்பாரு. பக்கத்திலேயே அரவிந்தோ உட்காந்து அழுதுகிட்டு இருந்ததுனால தான் அந்த கணவரால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க திறந்து விடத்துக்கும் லேட் ஆக்குவாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கணவரோட காதலி மாதிரி நடிச்ச அந்த பொண்ணு சொல்ல அப்பதான் அவங்க இன்னொரு ட்விஸ்டையும் சொல்றாங்க. ஆக்சுவலி உன்னுடைய கணவர் பள்ளிக்கூட படிக்கிற சமயத்திலேயே உன்னை காதலிச்சான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் பள்ளிக்கூடம் படிக்கிற சமயத்துல முதல்ல அவங்க கணவரான இந்த மாமாவை தானே காதலிச்சிருப்பாங்க. அந்த காதலை சொல்றப்போ ஒரு பொண்ணு கூட அவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்ட இந்த கணவர் எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை நினைச்சுதான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க கணவர் போனை தூக்கி போட்டு உடைச்சிருப்பார்ல. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன இருக்கும்னா அரவிந்த் கால் பண்ணி உன் மனைவிக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். அதனாலதான் அவரு கத்திய வச்சு தன்னை காயப்படுத்திருப்பாரு. ஒரு கட்டத்துல மனைவி கடைக்கு போயிருக்கும் போதோ அந்த அரவிந்த் தான் நீ உன் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல, அதனால விஷத்தை குடிச்சு செத்து போன்னு சொல்லி அந்த அரவிந்தும் அவனுடைய 2 நண்பர்களும் சேர்ந்துதான் இங்க ஹீரோயினோட கணவரோட வாயில விஷத்தை ஊத்தி அவரை போட்டு தள்ளிருப்பாங்க. இந்த எல்லா சம்பவத்தையும் நேர்ல அந்த கணவருடைய காதலி மாதிரி நடிச்ச அந்த பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணோட மண்டையிலையும் கட்டைய வச்சு அடிக்க அவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிதான் இந்த அரவிந்த் அவங்களோட பாடிய அவங்க கணவருடைய வீட்லயே அந்த கபோர்ட்ல வச்சுட்டு போயிடுவான். ஆனா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க எழுந்து இந்த எல்லா கதையையும் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பயங்கர கோவம் வரும். அவனை நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிதான் முதல்ல அந்த அரவிந்தோடைய நண்பனான அந்த வெள்ளை சட்டைய போட்டு தள்ளிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப அரவிந்த கூட்டிட்டு வந்து 2 பேருமே சேர்ந்து அரவிந்த போட்டு தள்ளிருப்பாங்க. அரவிந்த் எந்த குழிய வெட்டினாரோ அந்த குழியிலேயே அவரை புதைச்சிட்டு வந்துருவாங்க. அட்லாஸ்ட் இப்ப இந்த எல்லா கதைகளையும் அங்க சொல்லி முடிச்சிட்டு மூணாரா இருந்த அரவிந்தோடைய நண்பன் அந்த கமலேஷையும் போட்டு தள்ளிட்டு கணவர் சாவுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் பழி வாங்கிடுவாங்க. ஆனா அட்லாஸ்ட் அங்க அவங்களும் அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. ஆமாங்க, இப்போ ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பா தனியா இருக்க அங்க மாப்பிள்ளையோட படமும் பக்கத்துல தான் பொண்ணோட படமும் மாட்டிருக்க 2 பேர் படத்துக்கும் மாலை போட்டிருக்க
இந்த கதை முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ரிவெஞ்ச் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் ஒரு 1 ஹவரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.